நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவனாக இருந்ததால் யாராவது உங்களை பயன்படுத்திக் கொண்டதுண்டா? உங்கள் உழைப்பை, உங்கள் கனவுகளை அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்று நினைத்து மற்றவர்கள் எடுத்துக்கொண்டதுண்டா? ஒரு விஷயம் நினைவில் வைங்க, நல்ல மனசு ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதே நல்ல மனசு புத்திசாலித்தனம் இல்லாமல் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தாக மாறும். 2026 வாழரும் நண்பர்களே, இனி வெகுளியாக வாழ முடியாது. இந்த வீடியோவில் சொல்லப்போகும் 10 உண்மைகள் உங்களை கெட்டவனாக மாற்றாது, ஆனால் யாராலும் ஏமாற்ற முடியாத மனிதனாக மாற்றும். முதல் விதி, உங்கள் பலவீனங்களை எல்லோரிடமும் காட்டாதீர்கள். உங்கள் காயங்களை, உங்கள் தோல்விகளை எல்லோரிடமும் சொல்லும்போது நீங்கள் மனிதராக தெரிய மாட்டீர்கள், ஒரு வாய்ப்பாக தெரிவீர்கள். இந்த உலகம் கருணையால் இல்லை, தகவலால் இயங்குகிறது. உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று எல்லோருக்கும் தெரிய வந்தால் அது ஒரு நாள் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாறும். பலவீனமாக இருந்தால் அதை அமைதியாக சரி செய்யுங்கள், சத்தமாக சொல்ல வேண்டாம். இரண்டாவது விதி, சரியான நேரத்தில் மட்டுமே பேசுங்கள். அதிகம் பேசுபவன் புத்திசாலி கிடையாது. தேவைப்படும் நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை பேசுபவன்தான் அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பான். மௌனம் பலவீனமல்ல, அது ஒரு பவர். 2026 உங்கள் வார்த்தைகள்தான் உங்கள் பிராண்ட். மூன்றாவது விதி, உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்களை மதிக்காதவரை இந்த உலகம் உங்களை ஒரு நிமிஷமும் மதிக்காது. எல்லோருக்கும் ஆம் சொல்றீங்களா? உங்கள் நேரம், உங்கள் மனசு எல்லாம் இலவசமா போயிட்டு இருக்கா? அப்போ பிரச்சனை அவர்கள் இல்லை, நீங்கள். உங்கள் எல்லைகளை நீங்களே வரையுங்கள். நான்காவது விதி, அவமானப்படுத்தும் கேள்விகளுக்கு அமைதியான பதில். கோபம் வந்தா நீங்க தோற்றுட்டீங்க. அமைதியா சிரிச்சுக்கிட்டு பதில் சொன்னா எதிராளி திணறும். உங்கள் அமைதி அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பதில். ஐந்தாவது விதி, எல்லா உறவுகளும் உண்மையானவை இல்லை. இந்த உலகத்தில் யாரும் காரணமில்லாமல் உங்களோட இருக்க மாட்டாங்க. பணம், பதவி, தொடர்பு இல்லாத நாளில் யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க, அவங்க தான் உண்மையானவர்கள். இதை கசப்பா எடுத்துக்காதீங்க, புரிதலா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆறாவது விதி, பொறுமை இல்லாமல் வெற்றி இல்லை. அவசரம் எப்போதும் இழப்புக்கே வழி. 2026 வெற்றி பெற வேகம் தேவையில்லை, தெளிவு தேவை. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன் ஒரு நாள் காத்திருங்கள், பல தவறுகள் அங்கேயே நின்றுவிடும். ஏழாவது விதி, வார்த்தைகள் திரும்ப வராது. ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டா அது திரும்ப உள்ள போகாது. மன்னிப்பு வலியை முழுசா அழிக்காது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி யோசிங்க. எட்டாவது விதி, கண்களை பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். கண் பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம். நீங்க நிமிர்ந்து பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு எடை கூடும். ஒன்பதாவது விதி, நீங்களே உங்களுக்கு எல்லை வைக்காதீர்கள். என்னால் முடியாது என்று சொல்ற ஒரே நபர் நீங்கள்தான். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் உங்கள் கனவுகளின் கல்லறை. வெளியே வாருங்கள். 10வது விதி, இலட்சியமில்லாதவர்களிடமிருந்து தள்ளியிருங்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை மேலே இழுக்கிறார்களா அல்லது கீழே தள்ளுகிறார்களா? 2026 உங்கள் சுற்றம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நண்பர்களே, வெகுளியாக இருப்பது தவறில்லை, ஆனால் வெகுளியாக வாழ்வது ஆபத்து. ஒரு பெரிய இதயம் வைத்திருங்கள், ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களை கெட்டவனாக மாற்றவில்லை என்றால் அது சரியான பாதையில்தான் போகிறது. வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.